பெரியவரை பார்த்தா போதும். எல்லாமே பெரியவர் தான். பெரியவரால முடியாதது எதுவுமே இல்லை. பெரியவர்கிட்ட தீர்வு உண்டு. பெரியவர்கிட்ட ஒரு தடவை நம்ம கஷ்டத்தை சொன்னா போதும். இந்த உலகம் தான் பெரியவர், பெரியவர் தான் இந்த உலகம். ஏண்டா சர்ச்சுக்கு போகிறாங்க, பூவும் போட்டு விட போகிறாங்க, இவங்கெல்லாம் கிறிஸ்டியனடா? புட்டும் பூவும் வைக்கிறது நம்ம தமிழ் கலாச்சாரம் தான். அதை ஏன்டா மதத்தோட கலந்து குழப்பிக்கிறீங்க? அடிங் கலாச்சாரம் வேற, ஆன்மீகம் வேறடா. ஏண்டா நீங்கள் 2 பேரும் இங்கே வெட்டி குத்திட்டு இருக்கீங்க, இவன் ஏன் சோகமாக உட்காந்துருக்கான்? என்னடா ஆச்சு மாப்பிள்ள? உங்களுக்கு தான் தெரியுமே, வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. படித்த வேலையும் கிடைக்கல, கிடைச்ச வேலைக்கும் போக முடியல. மச்சான் சாரிடா, நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுன்னு நான் நினைக்கல. சரிடா, கவலைப்படாத, உன்னை பெரியவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். அவர் உனக்கு கண்டிப்பாக வேலை கொடுப்பாருடா. உனக்கு அவரை தெரியுமா? எனக்கு அவரை டைரெக்டாக தெரியும்டா, நான் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். ஐயா வணக்கம். வா தம்பி, என்ன விஷயம்? பெரியவரை பார்க்கணும். போங்க போங்க, போய் பாருங்க. ஐயா வணக்கம். பாப்பா, என்ன விஷயம்? பெரியவரை பார்க்கணும். சரி, போய் பாருங்க. இந்த வருஷம் எத்தனை பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்? என்ன விஷயம் தம்பி? பெரியவரை பார்க்கணும். நல்லது, பாருங்க தம்பி. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான நமது கடமை இன்னும் அதிகமாயிட்டே போகுது. அவங்களுக்காக நம்ம இன்னும் அதிகமாக கவனம் எடுத்துக்கணும். அடடே வாங்க தம்பி. பெரியவரை தாராளமா. என்னடா பெரியவர்கிட்ட டைரக்டாக கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு ரூமாக கூட்டு போயிட்டு இருக்க? உனக்கு தான் எல்லாம் தெரியும்ட்டு சீன் போட்டுட்டு இருக்கியா? வாடா. நம்ம நாளைக்கு மாலா வீட்டுக்கு ப்ரேயருக்கு போகணும். ஏண்டா அவங்க நம்ம கிட்ட எதுவுமே கேட்கல, நாமும் எதுவுமே சொல்லல. ஆனா பெரியவரை பார்க்க போறோம்னு எப்படி கரெக்டா சொல்றாங்க? உங்களுக்கு தெரியும்டா. எப்படி? அது அப்புறம் சொல்றேன், வா பெரியவரை பார்க்கலாம். வணக்கம் பெரியவரே. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பெரியவரே, இவனுக்கு முதல்ல தண்ணி சாப்பிடுங்க. கொண்டாங்க. என்ன விஷயம்? ஃப்ரெண்டு பிஜிலாம் முடிச்சிருக்கான், வேலை இல்லாமல் கஷ்டப்படுறான். கொஞ்சம் வேலை போட்டு கொடுங்க. கண்டிப்பா நாளைக்கு சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. வேலை நிச்சயம். நன்றி பெரியவரே. மச்சி, இப்பவும் எனக்கு ஒன்றும் புரியலடா. உனக்கு டைரக்டா அவரை தெரியும்னு சொன்னேன், அவருக்கும் உன்னை தெரியுது, அப்புறம் ஏன் இடையில எவ்வளோ பேரு? எனக்கு பெரியவரை டைரக்டாக தெரிஞ்சாலும் பெரியவரை கடந்த காலங்களை அறிமுகப்படுத்தினது அவங்க தான். அவங்க இல்லாமல் பெரியவரை பற்றி எனக்கு தெரியாது, ஏன் யாருக்குமே தெரியாது. அதனால் நமக்கு அறிமுகம் செஞ்சவங்கள நம்ம மறந்துடக்கூடாது. நன்றி மறக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல, வரும்போது கவனிச்சியா? ஒவ்வொரு ரூம்லையும் சமூக அக்கறையும் சமூக சிந்தனையும் பக்தி மட்டும்தான் பிரதானமாக இருந்துச்சு. கல்வி உதவித்தொகை, பிள்ளைகளை தத்தெடுக்கிறது, தொழிலாளர்களுக்கு உதவுறது, விண்ணப்பங்கள் எழுதுறது, அச்சு ஊடக பணியும், இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம். ரியலி யூ ஆர் கிரேட்ரா. அந்த அம்மா பெரியவரோட அம்மா, நமக்கெல்லாம் அம்மா மாதிரி. என்ன, பெரியவரோட அம்மாவா? ஆமா, எல்லோருக்கும் அம்மாவா இருக்கணும்னு பெரியவர் சொல்லிட்டாரு. நம்ம ஃப்ரெண்டோட அம்மாவை நம்ம அம்மான்னு தானே சொல்றோம், ஏன் உங்க அம்மா கூட நான் அம்மான்னு தான் சொல்றேன். இவங்க மட்டும் என்ன ஸ்பெஷல்? உன்னோட கேள்வி கரெக்ட். இப்ப பதில் சொல்லு. உன்னையோ இல்ல என்னையோ இல்ல மத்தவங்களையோ கூட்டம் கூட்டமா இப்படி தேடி வராங்களா? இல்ல. அப்ப பெரியவரை தேடி வராங்கன்னா பெரியவர் ஸ்பெஷல். கண்டிப்பா பெரியவர் ஸ்பெஷல் தான். எஸ், யூ ஆர் ரைட். பெரியவர் ஸ்பெஷல்னா அந்த பெரியவரை கருவுல தாங்கின அம்மாவும் ஸ்பெஷல் தானே? 1 செகண்ட். டேய், எங்கடா ஓடுற? ஏன் என்னாச்சுப்பா? ஏன் இவ்வளவு பதட்டம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியவரே. இவ்வளவு நல்ல காரியங்களை உங்களை யார் பண்ண சொன்னது? என்னோட அப்பா. என்ன சொன்னாரு? உன்னை நேசிப்பது போல அயலானை நேசி. நன்றி பெரியவரே. ஓ, இதான் பெரியவரோட கதையா? பெரியவரோட கதை இல்ல,
இது பெரியவரை வழி வழியாக பின்பற்றி வர எங்களோட நம்பிக்கை.